சரக்கு போடுவீங்களா? கல்யாணம் ஆகலாம் பிரச்சனை இல்லை, கல்யாணம் ஆயிடுச்சுனா கஷ்டம். பேசாம நம்மளாம் பொம்பளையாவே பிறந்திருக்கலாம்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு செய்தியோட வந்திருக்கேன். குற்றவியல் நடைமுறை சட்டம் 85 கீழ் 85B அப்படிங்கிற பிரிவு என்ன சொல்லுது? மனைவியுடைய சம்மதம் இல்லாம கணவன் சரக்கு போட்டா 3 வருஷம் சிறை தண்டனையா? நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு சுதந்திரம் அதுதான். அவன் நைட்டு வீட்டம்மா தூங்குனதுக்கு அப்புறம் யாருக்கு தெரியாம லைட்டா போட்டு வந்து இல்லைன்னா என்றென்று புன்னகை படத்துல வர மாதிரி நான் முடியவே இல்லையே அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிறான். அன்னைக்கு நைட்டு 2 அடியை வாங்கிட்டு சாப்பாடு காலைல வச்சு வேலைக்கு போயிட்டு. இனி மனைவி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு குடிக்கலன்னா 3 வருஷம் ஜெயிலுன்னு சொன்னா அந்த பெர்மிஷனை வாங்குறதுக்கு நான் சும்மாவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இது குடும்ப வன்முறைக்கு கீழே வருதுங்கிறாங்க. அப்ப இவன் போட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்தம்மா இவனை போட்டு நொங்குமே, அது எந்த குடும்பம்? எனிவே பாய்ஸ் ஆல் தி பெஸ்ட். இனிமே ஆண்களா என்ன பண்றீங்க, இந்த வீடியோ வேகமா உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி உஷாரா இருந்துக்கலாம் மாப்பிள்ளைன்னு ஃப்ரெண்ட்ஸ் அலர்ட் பண்றீங்க. பெண்கள் என்ன பண்றீங்க, உங்க வீட்டுக்காரருக்கு அனுப்பி நான் ஆல்ரெடி உஷாராயிட்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்றீங்க. இது நம்மளால புரிஞ்சிருக்கு. ஆண்களுக்கு ஏதாவது நல்லதா 4 சட்டம் வந்தா நல்லா இருக்கும். எனிவே ஆயுஷ்மான் பவா.